குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் வருடத்திற்கு என்ன பேர்? 60 வருஷத்தில் இது எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்த விட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய பேர். 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள்னால் இதில் இது 40வது வருடமாக வருது. இடைக்கால சித்தர் அருளிய அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே பலன்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராஜாவாக வருவது யார்? குரு. மந்திரியாக வருவது செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து சேருகிறார். இதை எல்லாத்த விட 7.5 சனியில் இருக்கிற மீனராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு தன் வீட்டையே தானே பார்க்க போகிறார். இப்படி சுப பலன்கள் நான் நிறைய சொல்லிக்கிட்டு போனாலும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் தனுசுலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் மீனத்திலையும் 4 கிரகங்கள் சேர்க்கையும் யாரெல்லாம் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஆகவே நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தினால், வேற்றுமொழி இனத்தவர்களால், தீவிரவாதத்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். முதல் 6 மாதம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கும், நீர் பஞ்சம் இருக்கும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு வெள்ளமாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் வருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பம். 4ஆம் தேதி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். 28 நாள் அக்னி நட்சத்திரம் இருக்கும், முன்பாதி பின்பாதி. அப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆகவே இது எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னா கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள்னு கூறி இந்த ஆண்டு உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆண்டாக வரணும். சந்தோஷமாக வாழணும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு இருக்கார். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்று 1/6/2026 மாறப்போகிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் நிறைய அனுபவங்களை கொடுப்பார். இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், வேலையில் மாற்றம். எனக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நான் இப்போ நிம்மதியாக இருக்கணும்னா வெளிநாட்டுக்கு போகணும் சார். என்னுடைய பழைய கடன்கள் தீரணுன்னா நான் வெளிநாட்டுக்கு போனால் தான் எனக்கு செட் ஆகும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் இப்போ செவ்வாதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ வழிபாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு திருமண வாழ்க்கை தட்டியவர்களுக்கு இது அற்புதமான காலம். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளியில் முதலீடு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் போரில் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த போர் முடிந்தாலும் மற்ற நாட்டில் போர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆண்டு முழுவதுமே மிதுனத்தில் இருக்கிற குரு உச்சம் பெற்று கடகத்துக்கு போகிறதும் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போகிறதும் மிகப்பெரிய திருப்பங்களை கொடுப்பான் 12 ராசிக்காரர்களுக்கும். ஷஃப்லிங். வீடு வாங்கட்டுமா சார்? ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதை கொடுத்துட்டு ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கேன், அதை கொடுத்துட்டு நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா? பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன, நான் அடுத்தவனை நம்பினேன் அப்படின்னு பண்ணாமல் அந்த டாக்குமெண்ட்டை ஒழுங்காக படிக்கணும். டபுள் டாக்குமெண்ட்டா, ஃப்ராட் டாக்குமெண்ட்டா,
சம்மந்தமே இல்லாதவங்க கையெழுத்து போட்டிருக்காங்களா, பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காங்களா, அது வேலிடில் இருக்கா, டைம் லிமிட்டில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சேரும். உங்களுக்கு இப்போது உன்னதமான காலம் அப்படிங்கிறதுனால வயிறு சளி சம்மந்தமான பிரச்சனைகள் வாட்டும். அதனால் கொஞ்சம் உணவில் ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு ஊரை விட்டு வெளியே போகணுங்கிறது விதி. ஆகவே சர்வ ஜாக்கிரதையாக முடிவெடுத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்கும். ஒன்று. இன்னொன்று, பெண்களுக்கு தங்கமும் வெள்ளியும் வீட்டில் சொத்து சேரும். அது கணவன் வழியாக வரலாம், பூர்வீக சொத்தாக வரலாம், அம்மா வழியில் வரலாம், அப்பா வழியில் வரலாம். பூர்வீக சொத்து உங்களுக்கு சேரும். ஆனால் இந்த சனியும் செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா யார் உங்களுக்கு பகலில் பலம், இரவில் பலம் அப்படின்னு பார்க்கணும். ஆகவே சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் இந்த நாட்டிற்கே, இந்த உலகத்திற்கே நேரம் சரியில்லைன்னு சொல்லும்போது, நான் 2 வீலரில் போனேன் சார், 4 வீலரில் போனேன் சார் அப்படிங்கிறத விட வருமுன் காப்பது தான் புத்திசாலித்தனம். ஆகவே தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் இருந்தால் வெற்றி, ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை கவனமாக பாருங்கள். தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், யஜ்ஜங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சில பரிகாரங்களாக இருக்குது. அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பாட்டி சொன்னான். தயவு செஞ்சு யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். இது பொது ஜாதகம், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உங்களுக்கு அப்படி கலக்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் மாதிரி. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதசை நடக்குது, 7.5 சனி எப்படி இருக்குது, குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோயில்களுக்கு போய் தான தர்மம் செஞ்சு பராபவ வருஷம் புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் என்று வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சகல சௌபாகியம் பெறும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.